அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் டெலிமா பயன்படுத்தி எப்படி நீலாம் வாசிப்பு திட்டத்தை பதிவு செய்வது, எய்ம்ஸ் வழியாக பதிவு செய்வது என்பதை பார்க்கவிருக்கிறோம். முதல்ல நீங்கள் கூகுள் திறந்துட்டு டெலிமான்னு டைப் பண்ணுங்கள். பிறகு சர்ச் தட்டிட்டு டெலிமா இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிட்டு பிறகு தெருஸ்கான்க்கு டெலிமான்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். பிறகு ஐ அக்ரி கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு லாகின் அதை கிளிக் பண்ணுங்கள். பிறகு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அதை இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய இமெயிலை, அதன் பிறகு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிறகு உங்களோட பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தட்டுங்க. கண்டினியூ தட்டுங்க. அலாவ் தட்டுங்க. ஓகே, இப்படி தான் வரும். இங்கே நீங்கள் எய்ம்ஸ் என்ற சின்னத்தை தேடணும். எய்ம்ஸ் என்ற சின்னம் பூசார் சும்பர் அந்த ராக்கில் இருக்கும். எய்ம்ஸ் என்பது அட்வான்ஸ் இன்டகிரேட்டட் நீலாம் சிஸ்டம். இந்த சின்னத்தை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய மக்லுமாட்டை நீங்கள் கமாஸ்கினி பண்ணணும். நகரி பேரா டயரா கிந்தா உத்தாரா. நீங்கள் இது கமாஸ்கினி பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக கமாஸ்கினி பண்ணுங்கள். ஏன்னா தவறுதலாக வேறு ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தவறாக உங்களுடைய மக்லுமாட்டெலாம் போய் சேர்ந்துடும். சரியா? நீங்கள் ஸ்கோலாக ரெண்டாக போடுங்க. கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்ஜே கீர்த்தி தஞ்சோர் ரம்புத்தான்னு இருக்கும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ABD 2158 பாருங்கள். ஓகே, ABD 2158 ஸ்கோலா ஜெனிஸ் கபாங்சான் தமிழ் தஞ்சோர் ரம்புத்தான். இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே, எல்லா மக்களும் மட்டும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஹந்தார் அந்த பட்டனை தட்டணும். ஓகே, சரியா? ஃபஸ்ட்டி தானே? ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டி அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதன் பிறகு இப்போ 0 ரெக்கார்ட் இருக்குது, 0 மாத்தா இருக்குது. ஸோ நீங்கள் முதலாக நீங்கள் புக்கு அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ளாஸ் பட்டன் இங்கே இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி புக்கு, நீங்கள் புத்தகத்தை அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா புக்குன்னு கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணலாம். சூப்பர் டிஜிட்டல்னா அல்லது ஆர்டிக்கல் ஜேர்னல்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ புத்தகத்தை தான் அதாவது நூல் நிலையத்தில் இரவல் வாங்கின புத்தகத்தை தான் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் புக்குன்னு கிளிக் பண்ணி சத்துருஷ்யம் இந்த பட்டனை கிளிக் பண்ணி அதன் பிறகு என்ன தாஜோ அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணலாம். உதாரணத்திற்கு ஃபிசிக்கல் அது எப்படி விட்டுருங்க. கேட்டகரி ஃபிக்ஷன், விலங்கன் முக்கசுரல், எத்தனை மொத்த பக்கங்கள் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். 47. ISBN நீங்கள் போடாட்டியும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பொன்னுலிஸ் யார் எழுத்தாளர், புத்தகத்தின் எழுத்தாளர், அவங்க பெயரை நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். பிறகு அச்சடித்தவங்க, அச்சகம், அதன் பெயர், எந்த ஆண்டு இதை அச்சடித்தாங்க, இந்த புத்தகத்தை அச்சடித்தாங்கன்றதை நீங்கள் டைப் பண்ணலாம் அல்லது டைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல. ஓகேவா? நான் இப்படி காலியாக விட்டுறேன். ஓகே, பாஷா இங்கிலீஷ். அதே தமிழ் மொழினா லைன், மலாய் மொழினா பாஷா மலாயு. இந்த புத்தகம் ஆங்கில புத்தகம்னால இங்கிலீஷ். கிளிக் பண்ணிவிட்டு சர்தருஷ்ணியா இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ருமுசான் இந்த புத்தகத்தின் சினாப்சிஸ் சுருக்கத்தை நீங்கள் இங்கே எழுதணும். இந்த சுருக்கம் 10 சொற்களுக்கு 10 சொற்களுக்கு மேற்கொண்டு இருக்கணும். சரியா? 10 சொற்களுக்குள்ள எழுத முடியாது, 10 சொற்களுக்கு மேலே தான் இருக்கணும். பாருங்க, மினிமம் செப்ளோ பிரகாத்தாரம் இருக்கு. அதன் பிறகு பங்காஜாரன் இந்த புத்தகத்திலிருந்து என்ன படிப்பினை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி அந்த பங்காஜாரன் இங்கே எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா பங்காஜாரன் பார்த்தீங்கன்னா மினிமம் லிமு பிரகத்தான் 5 சொற்கள் மட்டும் தான் மினிமம்.
ஓகே, அதுக்கப்புறம் சத்துருஷ்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த புத்தகத்தின் படம் இருந்தால் நீங்கள் இங்கே கம்பேர் பண்ணலாம். படம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சத்துருஷ்ணி தட்டிட்டு ஓகே, உங்களோட மக்கள் பட்டன் எல்லாம் சரியாக இருந்தால் நீங்கள் ஹந்தார் அந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். ஓகே, இந்த புத்தகத்தின் வழி 5 புள்ளிகளை இந்த மாணவி பெற்றிருக்காங்க. ஓகே, அடுத்த புத்தகத்தை நீங்கள் அப்டேட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் இங்கே கேன்சல் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த கேன்சல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை அவங்க அப்டேட் பண்ணனால ஒரு ரெக்கார்டு இருக்குது, 5 புள்ளிகள் பெற்று இருக்கிறாங்க. ஓகே, அடுத்த புத்தகத்தை நீங்கள் அப்டேட் பண்ண